யாரோ சொல்கிறீங்க நிறைய கமெண்ட் போயிடுச்சா? ஓ கல்யாண கேட்டதுக்கு சொல்கிறீங்களா அப்படின்றாங்க. ஏன் மேபி நீங்கள் வேறு, நான் என்ன தப்பாக கேட்டேன்? யார் கூட போகிறீங்கன்னு கேட்டேன். நீங்கள் நவ்யா கண்ணனுக்கும் கமெண்ட் போடுமா ஹார்ட் போடுமான்னு சொன்னீங்கல்ல, அது தப்பு இல்லை. பார்த்தீங்களா பேபி அப்படின்றாங்க. அதை கேட்குறேங்க அண்ணன் ப்ரோ. தப்பாக எல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் குறிக்கோளோட தானே இருக்கீங்க கண்ணன் ப்ரோ ஆன்மீகத்தில். உங்களுக்கு குடும்பஸ்தனாகன்ற ஆசை இருக்கா? அப்புறம் நான் டென்ஷன் ஆகிடுவேன். வேணாம் வேணாம் கூல் லக்ஷ்மி அப்படின்றாங்க. அவர் மாலா போட்டுட்டு கோயில் போகிறாரு. நார்மலாக தான் கேட்டேன். என்னாச்சு மேபி? இன்னும் ஒரு சின்ன வேலை, ஆஃபீஸ் வேலை. சாரிங்க ஆன்மீகவாதி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஐயோ ஐயோ அப்படிலாம் இல்லை பாஸ். அப்போ நீங்கள் குடும்பஸ்தன் ஆகிறது தான் பிளான் யோசனை பண்ணுறீங்களா? அப்படின்னா அவர் சாமி பாட்டு தான் போடணும். ஏங்க அவர் தாங்க சொன்னார் பற்றட்டு இருக்கணும். நீ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அப்படிலாம் சொல்ல முடியாது கடன் ப்ரோ. இயற்கை உங்களுக்கு ஒன்று கொடுக்கணும்னு முடிவு பண்ணிச்சுன்னா, கிரகம் கொடுக்கணும்னு நினச்சுன்னா யாரும் தடுக்க முடியாது. பாதிரியாராக போகிறதுக்கும் சித்தராக போகிறதுக்கும் அதுக்கும் ஒரு கொடுப்பனை வேணும். அந்த கிரகம் அமைஞ்சிருக்கணும், அப்போ தான் பண்ண முடியும். வாய்ப்பு எப்படினாலும் வந்துடும் கடன் ப்ரோ. நான் எங்கேயோ பிறந்து முதல்ல பண்ணிட்டு இப்போ பூனை மகாராஷ்டிராவில் இருப்பேன்னு தெரியுமா? நம்மளாம் கனெக்ட் ஆகணுன்னே தெரியாது. நம்மளாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு யாருமே நினச்சதில்ல. அந்த மாதிரி தான் குடும்பம் எப்படி அமையுமோ அமையன்றது தான் அமைஞ்சிடும். பற்றற்று இருக்கணும்னு நீங்கள் சொன்னீங்களா, அதனால நான் நினச்சேன் சரி நீங்கள் ஆன்மீகமாக போக போகிறீங்க போல் அப்படின்னு. என்ன லட்சுமியை காணா? கமெண்ட் அனுப்பிச்சிங்களா? கமெண்ட் வரலையே.